ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராபின்சன் க்ரூஸோட சாப்டர் 4ஓட பார்ட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். லேர்னிங் நியூ திங்ஸ். அதாவது நம்ம சாப்டர் 4 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 1, 2, 3 மூணுமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். I was overjoyed when I discovered a small flat plain land along the side of the hill after many days. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளெயின் லேண்ட் கிடச்சதுக்கு. இது அந்த ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறம் சைடோ ஒரு சின்ன மலையோட சைடில். இட் வாஸ் தி ஐடியல் லொக்கேஷன் டு பில்ட் மை ஹட். Moreover, a portion of the hill had been washed away. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ்க்கு அந்த இடம் தான் கரெக்டாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்ட. அந்த ஹில்லோட ஒரு பகுதி உடஞ்சிக்கிட்டே போயிடுச்சான் கடல் அலையால். மேக்கிங் தி போர்ஷன் லுக் லைக் an opening to a cave. Quickly I got to work and built my house in that opening. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ஒரு கொகையோட ஓப்பனிங் மாதிரி அந்த ஹில்லில் போட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்னதாக இது ராபின்சன் க்ரூஸ் போகிற அளவு. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஹட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாராம். I took some of the sails that I had brought back from the ship and placed them around the opening, creating a cozy place for me to sit and sleep in. ராபின்சன் க்ரூஸ்க்கு படுக்கிறதுக்கு இது ஒரு இடம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். I also chopped down some young strong trees and made them into small stumps with pointed ends, and these I then planted along the ground from one end of the hill to the another. Now the fence created an impregnable fortress. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் அந்த கொஞ்சம் இது யங்கான கட்டையெல்லாம் மரத்தெல்லாம் இது வெட்டி அதாச்சும் சின்ன சின்ன இது ஸ்டம்ப்பு மாதிரி பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டம்பெல்லாம் எப்படி ஷார்ப்பாக இருக்கும்ல கீழே மாதிரி பண்ணி அதை ஃபென்ஸாக போட்டானா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது அந்த ஃபென்ஸெல்லாம் போட்டதால் இப்போ ஒரு சின்ன கோட்டை மாதிரியே அமைஞ்சிடுச்சான். ப்ரொடெக்டிங் மீ, my house and all my belongings from the rest of the island. To enter or exit the fortress, I made a ladder which reined in after I had gone back inside. அதாவது ராபின்சன் க்ரூஸ் இது அந்த மலைக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட்டான இடம் கிடச்சிருக்கு. மலைக்கு கீழேருந்து மேலே ஏறதுக்கு ஒரு லேடர் மாதிரி, அதுதான் ஒரு ஏணி மாதிரி பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏணி மாதிரி பண்ணி தான் ஏற முடியுமா. Once the hut and the surrounding protection were complete, I made myself busy digging against the side of the hill. I need a cool space where I could store all my provisions. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ஹட்டை முடித்ததும் இது தோண்டிக்கிட்டே இருந்தாராம் வேலையாக. ஏன்னா ஒரு சில்லான இடம் தேவையான ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ்க்கு இந்த கெட்டு போகிற பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு. The space must be untouched by the rain or sun and should be safe at least for some time, I decided. However, I prided myself on being a clever man and realized that survival on this island in the long run was next to impossible with goods I had brought back from the ship. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் நினச்சாராம் இது சூரியனாலையும் தொட முடியாத, சூரியன் மழை ரெண்டாலையும் தொட முடியாத அளவான இடமா இருக்கணுமா. இது ராபின்சன் க்ரூஸ் அவரே புகழ்ந்துக்கிட்டாராம் இது புத்திசாலியான ஆளாக இருக்கிறதால. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது இது ஷிப்லேருந்து எடுத்து வந்ததெல்லாம் இங்கே வச்சுருக்கிறது இம்பாசிபிளாக. So I went hunting each and every day, coming back with the game I had managed to hunt. I found pigeons, goats, turtles, ducks and everything else that I needed to survive on the island. அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இது டெய்லி ஹண்டிங் போனாராம். இது ஒரு கேம் மாதிரி. இது ராபின்சன் க்ரூஸ்க்கு இது நிறைய புறா, ஆடு, ஆமை, டக்கு அது மாதிரி நிறைய கிடச்சிதான். தி கோட்ஸ் மில்க் சூன் பிகம் மை ஸ்டேப்பிள் டயட்னா இது ஒரு டயட் மாதிரி ஆயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். கோட்டோட பால், ஆட்டுப்பால்.
along with the turtle eggs that I managed to procure. நான் அந்த இது ஆமையோட முட்டை இது நாட்டுப்பால் தான் இது ராபின்சன் க்ரூஸோட டயட்டாக மாறிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். Once I also hunted down an animal that I had never seen before in my life. The animal's meat was not edible, so I skinned the animal's hide instead to create clothes for myself out of it. அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இது ஒரு நாள் இது வரைக்கும் ராபின்சன் க்ரூஸ் அவர் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு விலங்கை வேட்டையாடினாராம். அந்த விலங்கோட இது கறி நாட் எடிபிள், சாப்பிட முடியாது தான். அதனால் அதை தோலை மட்டும் எடுத்து அது அப்படியே இது ட்ரெஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் மாதிரி பண்ணிட்டான். நவ் தட் தி ஹட் வாஸ் ஃபைனலி ரெடி அண்ட் ஐ ஹேட் எஸ்டாப்ளிஷ் அ கைண்ட் ஆஃப் ஃபுட் செயின் ஃபார் மை செல்ஃப். ஐ டர்ன்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஃபர்னிஷிங் மை ஹவுஸ். அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸோட அந்த ஹட் ரெடி ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ஃபுட் செயினும் ராபின்சன் க்ரூஸ்க்கு ஒன்று கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் இந்த மாதிரி சாப்பிடணும். அதுக்கப்புறம் ராபின்சன் க்ரூஸ் நம்மலாம் எப்படி வீடு கட்டுறோம் இல்லை வாடகைக்கு போனாலும் நம்மளோட ஃபர்னிச்சர்ஸ்லாம் போடுவோம். அதாவது ராபின்சன் க்ரூஸ்க்கு ஒரு ஐடியா வந்ததா, ஃபர்னிச்சர்லாம் போடணும், சேரு டேபிள்னு. I had never done much work with tools before, and it took me quite a few attempts with the axe and the saw before I managed to construct some basic tables, chair and shelves. என்னென்னா ராபின்சன் க்ரூஸ் இவ்வளோ வேலை இந்த டூல்ஸ் வச்சு இது வரைக்கும் பண்ணதே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 18 to 20 இயர்ஸில் தானே வந்தாங்களே, அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த இது கத்தி கோடாரி எல்லாத்தையும் வச்சு பண்ணதே இல்லையா. ராபின்சன் க்ரூஸ்க்கு நிறைய அட்டம்ப்ட்ஸ் இது நிறைய தடவை ட்ரை பண்ணாங்களாம். இது சின்ன சின்ன டேபிள்ஸ், சேர், ஷெல்ஃப் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஐ நீட் அ கேண்டில் ஐ தாட், ஆர் எல்ஸ் ஐ ஷல் பி ஃபோர்ஸ்ட் டு கோ டு பெட் அட் சன்டவுன். என்னென்னா ராபின்சன் க்ரூஸ்க்கு ஒரு கேண்டில் தேவைப்பட்டு தான், இல்லைனா இது சன்செட் அப்பயே இது தூங்க ஆரம்பிச்சிடணுமா. I began to save the tallow of the goats that I hunted. I baked a little clay dish on the hot sun and added a wick of oakum to it. இது ராபின்சன் க்ரூஸ் கோட்டோட மிச்ச மீதியெல்லாம் சேவ் பண்ணி இது கொஞ்சம் கிளேவை பேக் பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் சூரியன்லே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓக்கம்னு ஏதோ ஒரு கெமிக்கல் அது மாதிரி ஏதோ ஒன்று மரத்துலேயே கிடைக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டிருக்க போல். Thus I had my first lamp which gave me light, although not very clear one, was enough to read and write. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ஃபஸ்ட்டு ஒரு லேம்ப் பண்ணியிருக்காராம் சின்னதாக. அது அவ்வளோவா கிளியராலாம் வெளிச்சம் தரலையா. இது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு எழுதுறது கரெக்டாக தான். லெட் மீ கீப் அ ஜேர்னல் ஆஃப் டெய்லி ஈவெண்ட்ஸ் டில் மை இங்க் லாஸ்ட்ஸ். அது ராபின்சன் க்ரூஸோட இங்க் இருக்கிற வரைக்கும் இது என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் எழுத ட்ரை பண்ணாராம். It also struck me that since I had iron of free time on the island, I needed to do something to keep myself busy. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு சும்மா வேலையே இல்லாமல் சும்மாவே இருந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஏதாச்சும் என்னை பிஸியாக வச்சுருக்க பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒன் டே ஐ கேம் upon sacks of barley corn that I had brought back from the ship and decided to try my hand at farming. I searched across the island and found a flat plain land close to my hut. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஒரு நாள் பார்லே கான் அதாவது சோளத்துக்கு ஒரு சாக்கு ஃபுல்லாக சோளம் வந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சோளத்துக்கு வந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சோளத்தை அதான் ராபின்சன் க்ரூஸோட கையை இது ஃபார்மிங்கில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஐலாண்டை சுற்றி ஒரு ஃப்ளாட் லேண்டு தேடிட்டு இருந்தாலும். அப்போ தான் ராபின்சன் க்ரூஸோட வீட்டு பக்கத்துலேயே ஒன்று கிடச்சிதான். There I started digging up the land and plowed it as well. அதாவது இது அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்து இது அப்படியே அது நட்டு வச்சாரா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது போல போலன்னு பண்ணாச்சா. I faced several difficulties, the most important one being that I did not possess a spade. I decided to use hardwood trees to create one, and even through this involved a lot of hard work. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு நிறையவே இது பிரச்சனைகள் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நிறைய அதுதான் இது மண்ணை தோன்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை, அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து தான் அது ஹார்ட்வுட்டை வச்சு ட்ரை பண்ணாரா ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ். இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் தேவையா ஃப்ரெண்ட்ஸ். I finally managed to make myself a wooden spade that worked wonderfully well to dig up the soil. என்னென்னா ராபின்சன் க்ரூஸ் கடைசியில் உருவாக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு களை வெட்டுறதுக்கு மண்ணெல்லாம் தோன்றதுக்கு.
To my dismay, I even actually realized that I sowed my crops in the wrong season. அது என்னன்னா ராபின்சன் க்ரூஸ் தப்பான சீசனில் இது நட்டு வச்சுட்டாரான் ஃப்ரெண்ட்ஸ் சோளத்தை. ஸோ மை இனிஷியல் எஃபர்ட்ஸ் அட் தி ஃபார்மிங் வேர் ஆல் இன் வெயின். என்னென்னா ராபின்சன் க்ரூஸோட ஃபார்மிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. But when I sowed the remaining half of the seeds just before the monsoons, my crops grew just fine as the crops grew. I made it a point to save all the ripe corn as and when they were ready to be plucked. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ் கரெக்டாக இந்த மழை காலத்துக்கு முன்னாடி இது கரெக்டாக நட்டு வச்சாராம். அப்போ கரெக்டாக இது வளர்ந்து தான் எல்லா கிராப்ஸ் மாதிரி. I made it a point to save all the ripe corn. They were ready to be plucked. தான் இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாராம் ராபின்சன் க்ரூஸ் அந்த கார்னெல்லாம் சோளத்தெல்லாம். It was by replanting the ripe corn laboriously year after year that I was able to increase the size of my farm and then make my first bread on the island. அதாவது என்னன்னா ராபின்சன் க்ரூஸ் இது நிறைய சேர்த்து வச்சு வருஷம் கலந்து போச்சான். இது நிறைய சேர்த்து வச்சுட்டாராம். இது ஃபஸ்ட்டு பிரெட் அதனால இது ஃபார்மோட சைஸை பெருசாக்கிட்டே போனாராம். இது ஃபார்மோட சைஸ் பெருசாக்க இது ஃபஸ்ட்டு பிரெட்டை பண்ண ட்ரை பண்ணார். இட் டுக் 3 years the time I had sown my first successful crop. With the passage of time, I decided to travel along the creek to explore the interior portions of the island. So it was only after a good 10 months that I first came upon fields of naturally grown wild tobacco and sugar canes. Then ராபின்சன் க்ரூஸ் அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் க்ராப் இது விளைய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சான் ஃப்ரெண்ட்ஸ். 3 years. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இன்டீரியர் போர்ஷன்ஸ்க்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனாராம் ஃப்ரெண்ட்ஸ் ஐலாண்டோடது. கரெக்டாக 10 மாதம் கழிச்சு இது ஃபீல்ட்ஸ் சுற்றி பார்த்துட்டு ஒரு 10 மாதம் சுற்றி பார்க்குறப்ப தான் ராபின்சன் க்ரூஸ்க்கு வைல்ட் டபாக்கோவும் இது கரும்பும் கிடச்சிதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதுவாக தானாக வளர்ந்த. I also discovered many fruits like grapes, oranges and lemons. I had to consume the fruits as soon as I plucked them from the trees except the grapes, since I could store till they become resins. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ்க்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கிடச்சிதான். ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ். ஆனால் அதில் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு கிரேப்ஸை மட்டும் அப்படியே அது ரெசின் ஆகிடட்டும்னு விட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ். These fruits helped me to fight off the starvation on the island. The grapes became all the more valuable to me during the monsoons as I could store them. அதாவது என்னென்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது ராபின்சன் க்ரூஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐலாண்டில் தங்கிறதுக்கு. ஆனால் கிரேப்ஸ் தான் ரொம்ப வேல்யூபிளாக மான்சூனில். அதான் இது ராபின்சன் க்ரூஸ் நல்லா இது ஸ்டோர் பண்ணிக்கலாமா. ஸோ செம்மையாக இருக்கும் கிரேப்ஸ் எல்லாம். During the fruit. This was because it was impossible to reach the parts of the island where the fruit trees grew during the rainy season. It was with great difficulty that I managed to hunt a deer or two during such time. Then friends ராபின்சன் க்ரூஸ் மழை காலத்தில் அந்த இது மரம் வளர்கிற இடத்துக்குலாம் போக முடியாதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் ரொம்ப இது தண்ணி ஆகிடுமா. அந்த டைம்லாம் 1-2 மான் வேட்டையாடுறதே கஷ்டமா ஃப்ரெண்ட்ஸ். The dried resins, however, kept me in good stead during this bleak period. By this time, I had completed 1 whole year of living on this island. அதாவது என்னென்னா இது ராபின்சன் க்ரூஸ் நல்லா போயிட்டு இருந்ததுதான் அந்த ரெசின்ஸை நல்லா வச்சுருந்ததால். இந்த ஐலாண்டில் 1 வருஷமாயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ் வந்து. I was well acquainted with the pattern of seasons on the island, and this knowledge was particularly beneficial to me for farming purposes. I managed to divide the year into periods of dry rain, quite unlike what it used to be like in England. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ் அந்த வருஷத்தெல்லாம்
இது வறண்ட காலம் மழை காலம் வறண்ட காலம் மழை காலம்னு பிரிக்க ஆரம்பித்தாங்க. இது இங்கிலாண்டில் இருக்குது. ஆனால் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி இல்லை. Moreover, such knowledge also helped me in storing provisions. I spent quite a lot of time digging around the cave, increasing its depth to increase the area of my own dwelling. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ்க்கு இதை மாதிரி நாலேஜ் ரொம்ப யூஸ் ஆச்சான். ராபின்சன் க்ரூஸ் அப்படியே இதாக தோண்டிக்கிட்டே இருந்தாராம் கேவை சுற்றி. அப்படின்னா தான் இது ராபின்சன் க்ரூஸோட ஓன் யூஸ்க்கு நிறைய இது இடம் தேவைப்படும்னு. I also made several baskets with the help of long twigs that were lying in abundance around the entire island. These baskets helped me store corns and raisins and also collect dirt and rocks that had accumulated as a result of my indoor expansions with the advent of my second year on the deserted island. I made several excursions to the deepest interiors of my new homes. அதாவது ராபின்சன் க்ரூஸ்க்கு இது நிறைய இது பேஸ்கெட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே கிடந்த அந்த இது கொடியெல்லாம் வச்சு நிறைய அது மாதிரி இது கல் மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி ராபின்சன் க்ரூஸோட வீட்டை ரொம்ப பெருசாகவும் ஆக்கினாராம். இது ராபின்சன் க்ரூஸ் இது இந்த ஐலாண்டில் செகண்ட் இயர். அதுக்கப்புறம் நிறைய இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அவர் வீட்டுக்கு பண்ண ஆரம்பித்தாராம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட பார்ட் 1 நம்மளுக்கு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.